இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆராதனையில் நம்மோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் இந்த மாலை வேளை நம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். கொலோசையர் 3வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசையர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நம்முடைய ஆண்டவர், நல்ல கவனிங்க, இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ஆண்டவர் அழுத்தமாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் பெறுவீர்கள். ஏன் நான் பெறுவேன்? என்னை படைத்தவர், என்னை நடத்தி வருகிற தேவன் கொடுப்பவர். கொடுப்பவராய் அவர் இருப்பதினாலே நான் பெற்றுக்கொள்வேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை அழைத்தவர், என்னை நடத்தினவர், கொடுக்கிற தேவன். ஆகவே அவர் கொடுக்கிறார், நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ஆண்டவர் நம்முடைய செயலுக்கு, நேரம் அதிகமாக போனதுனால சுருக்கமாக அப்படியே சொல்லிட்டு போகிறேன். ஆண்டவர் நம்முடைய செயலுக்கு பலனை கொடுக்கும்போது 3 விதமான பலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். அந்த 3ஐயும் நாம் சுதந்திரித்து கொள்ள, புரிந்து கொள்ள, அனுபவிக்க இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அந்த முதலாவது காரியத்தை குறித்து நான் காலை வேளையில் உங்களோடு கூட பேசினேன். முதலாவது, ஆண்டவர் நம்முடைய செயலுக்கு பலனை கொடுக்கும்போது அவர் எப்படி தருகிறார் என்று சொன்னால், பிரயாசத்தின் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் படுகிற பிரயாசத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 2வது காரியத்தை இந்த மாலை வேளையிலே கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். முதலாவது என்ன செய்கிறார்? எதுக்கு பலன் கொடுக்கிறார்? முதல்ல எதுக்கு பலன் கொடுக்கிறார்? இப்பதான சொன்னேன், பிரயாசத்தின் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இங்க 2வது பலனுக்கு பெயர் பிரத்யட்சமான பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். இதை ஆண்டவர் மறைத்து ஏதோ தனியாக கூப்பிட்டு திரைமறைவிலே கொடுப்பதில்லை. உன்னுடைய கண் தெரிய, உங்களோடு வேலை பார்க்கிறவர்கள் பார்க்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரிய, உங்கள் குடும்பத்திற்கு தெரிய ஆண்டவர் பலனை பிரத்யட்சமாய் தருகிறார். ஏதோ மறைச்சு வச்சு தனியாக உங்களை என்னையும் கூப்பிட்டு இந்த பலனை ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உங்களோடு கூட இருக்கிறாங்களே அந்த சக நண்பர்கள் பார்க்க, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறீங்களே அந்த நண்பர்கள் பார்க்க, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்க்க, உங்கள் வீட்டை சுற்றி உள்ளவர்கள் பார்க்க பிரத்யட்சமாய் கர்த்தர் பலனை கொடுக்கிறார். கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவராலே பிரத்யட்சமான பலனை பெறுவீர்கள். பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து கையை கொடுத்து சந்தோஷமா சொல்லுங்க, அவராலே பிரத்யட்சமான பலனை நீங்கள் பெறுவீர்கள். அதை ஆண்டவர் ஏன் செய்கிறார்? காரணம் 58வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 58:11. கொஞ்சம் வேகமா எனக்கு ஒத்துழைங்க. அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். இங்கே நீதிமானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. எப்படி தெரியும்? அதற்கு முந்தின வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதலை நீதிமான் காண்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக இடையூறாய் வந்தவர்களை, இடையூறாய் இருந்தவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பது எல்லாருக்கும் தெரியும் விதத்திலே ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அந்த எல்லாருக்கும் தெரிகிற நிலையிலே
பிரத்யட்சமாக என் ஆண்டவர் அதை செய்கிறார். அதை நீதிமான் பார்ப்பான். கர்த்தர் ஏன் அப்படி செய்கிறார்? அவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக எல்லா கண்களுக்கும் முன்பாக பிரத்யட்சமாய் ஆண்டவர் அதை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, கை உயர்த்தி சொல்லலாமா? எங்க தேசத்திலே அதை கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. எல்லா ஜனங்கள் பார்க்க நீதிமானுக்காக பிரத்யட்சமாய் கர்த்தர் பலனை தருவீராக. தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, தானியேல் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை, அவன் பலன் பெற எதையும் சாதிக்கவில்லை. ராஜா போஜனத்தினால் தன்னை கரைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய்தானே ஒழிய வேறு எதையும் தானியேல் என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை. ஆனால் தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 1வது அதிகாரம் 20வது வசனம். பின்பு தானியேல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. 1:20. தானியேல் 1:20. ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஊரறிய எல்லாரும் பார்க்கிற நிலையிலே தானியேல் 10 மடங்கு சமர்த்தனாய் இருக்க பிரத்யட்சமான ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நாங்கள் செய்தது பலன் வருவதற்கு முன்பாக, செய்வதற்கு முன்பாகவே கர்த்தருடைய பிள்ளை, இவர் கர்த்தருடைய கரம் உள்ள ஒரு நபர் என்று காண்பிப்பதற்காக பகிரங்கமாக, வெளியரங்கமாக, பிரத்யட்சமாக பலன் கொடுக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தானியேல் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 2வது அதிகாரம் 6வது வசனம். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தானியேல் தான் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்வான் என்று சொல்லி ராஜாவுக்கு தெரியாது. ராமேன் சொல்லுங்களேன். ஆனால் தெரிவதற்கு முன்னால் சொல்லுகிறான், தெரிவித்தால் நான் அவனுக்கு வெகுமதியை கொடுப்பேன். அல்லேலூயா. ராஜா நினைச்சிட்டான் தெரிவிக்கிறதுக்கு யாரும் இல்லை, தெரிவிக்க முடியாதுன்னு நினைச்சான். ஆனால் தானியேல் தான் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தெரிவிக்க போகிறான் என்பது ராஜாவுக்கே தெரியலை. ஆனால் தெரியாததற்கு முன்பாகவே சொல்லுகிறான், ஒருவன் தெரிவித்தால் அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், வெகுமதியை கொடுப்பேன் என்று சொல்ல வைத்தார். எல்லாரும் பார்க்கும் நிலையிலே தானியேலுக்கு அந்த வெகுமதி கிடைக்கவும் கர்த்தர் செய்தார். அந்த தேவனுக்காக கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் வேலை செய்யும் இடத்துல உங்களோடு கூட வேலை செய்பவர்கள் பார்க்கும் நிலையில் தேவன் இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அதை செய்து காண்பிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். திரைமறைவில் ஆண்டவர் செய்ய மாட்டார், பிரத்யட்சமாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை அழைத்து சொல்லுகிறார், யோசுவாவே, நீ தலைவனாய் இருந்தாலும் எல்லாரும் உன்னைத்தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள்.
உனக்கு நான் இன்று ஒன்று செய்வேன், இவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் பார்க்கும்படி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொன்னாரே, செய்தாரா? 14 வசனத்தை வாசிங்க. 4:14. யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நல்ல கனத்தை கொடுங்களேன். ஹல்லேலூயா. பிரத்யட்சமாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. மோசேக்கு ஜனங்கள் எப்படி பயந்து இருந்தார்களோ அப்படியே யோசுவாவுக்கு முன்பாக பயந்து இருக்கும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. யார் உங்களை ஏளனமாக நினைத்தார்களோ, யார் முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, யார் உங்களை இவர்களெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, இவங்களெல்லாம் அற்பமானவர்கள், இவர்களாலே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களே உங்களை பகிரங்கமாக கனப்படுத்த என் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒருவேளை நிறைய பேர் கேவலமா பேசியிருக்கலாம், உங்க குடும்பத்தை குறித்து ஏளனமா நினைச்சு பேசியிருக்கலாம், உங்க காது கேட்கவும் பேசியிருக்கலாம், உங்க முதுகுக்கு பின்னாலும் பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் செய்கிறது என்ன தெரியுமா? யார் உங்களை ஏளனமா பேசினாங்களோ அவர்களே எல்லாருக்கும் முன்பாக பகிரங்கமாக உங்களை கனப்படுத்த அவர்களையே கர்த்தர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. அதற்கு பெயர் பிரத்யட்சமாய் கொடுக்கிற பலன். பிரசங்கி 4 அதிகாரம் 9வது வசனம். பிரசங்கி 4 அதிகாரம் 9வது வசனம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இங்கே ஆண்டவர் சொல்வது என்ன? ஒரு மனதினாலே ஏக சிந்தையினாலே ஒரே மனதோடு செயல்படுகிற ஒரு குடும்பமோ அல்லது ஒரே மனதோடு ஏக சிந்தையாய் செயல்படுகிற ஒரு சபையோ செயல்படும் போது கர்த்தர் அதற்கு பலன் கொடுக்க விரும்புகிறார் என்றால் மறைத்து கொடுக்க மாட்டார், வெளியரங்கமாக கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு மனதோடு எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணுகிறோம், ஒரு மனதோடு எத்தனை சபைகள் தேசத்திற்காக ஜெபிக்கிறது, ஆனால் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலையே பாஸ்டர். குடும்பமாக சேர்ந்து ஒன்றாதான் ஜெபம் பண்ணுறோம், பல மாதங்களா பல ஆண்டுகளா சபையாக சேர்ந்து எத்தனை சபைகளெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணுகிறதே, ஆனால் ஒரு பதிலும் இல்லையே, கண்ணுக்கு தெரியவில்லையே. தெரியும். தேசத்திற்கு பார்க்கும் நிலையிலே கர்த்தர் ஒரு மனதான ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதிலை கொடுப்பார். அதனாலே உண்டாகும் நன்மை பலன் நன்மையாய் இருக்கும். ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எஸ்ரா ஆலயத்தை கட்டுகிறான். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது. கர்த்தர் சொன்னதினாலே எல்லாவற்றையும் சகித்து என்ன பண்ணுகிறான்? எல்லாவற்றையும் தாண்டி ஆலயத்தை கட்டி வருகிறான். ஆனாலும் கர்த்தர் பகிரங்கமாக நிரூபிக்க விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்தது, அவன் ஒருவனாய் இருக்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஒரு சகரியா தீர்க்கதரிசியை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் அனுப்புகிறார். இவர்கள் ஒரு புறம் தீர்க்க தரிசனம் உரைக்க, அவனோடு கூட இணைந்து யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் எஸ்ராவும் அவனுடைய ஜனங்களும் ஜனங்களை பண்படுத்தி கட்ட ரெண்டும் இணைந்து ஒரே திசையிலே போகிறது. அப்பொழுது சத்துரு கண்டு கொண்டான், இனி இந்த வேலையை நம்மால் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒருவன் தனியா இருப்பதை பார்க்கிலும் 2 பேர் ஒன்றாய் இருப்பது நலம். அது எதை குறிக்குதுன்னா, உங்க வீட்டில் 2 பேர் இருந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினால், சபையில் 50 பேரோ 100 பேரோ 10 பேரோ எத்தனை பேர் இருந்தாலும் ஒருமனப்பட்டு ஏக சிந்தையோடு ஜெபம் பண்ணா, சத்துரு பாப்பா இனி இவர்களை தொட முடியாது, இனி இவர்களை மேற்கொள்ள முடியாது என்பதை
ஒருமித்த ஜனங்களுடைய ஜெபத்தின் மூலமாக ஏக சிந்தையோடு கூட கர்த்தரை நோக்கி கதரும் ஏக்க ஜெபத்தின் மூலமாய் நீர் பிரத்யட்சமான பலனை கொடுப்பீராக. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனமும் 32வது அதிகாரம் 30வது வசனத்தையும் வாசிங்க. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. 32-30. அவர்களுடைய கண்மலை அவர்களை நிற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் அவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது. நம்முடைய ஆண்டவர் கணக்கே வித்தியாசங்க. கணக்கே வித்தியாசம். ஒருத்தன் எத்தனை பேரை துரத்துவான்? அங்கே எழுதி இருக்கிறத சொல்லுங்க. ஒருத்தன் எத்தனை பேரை துரத்துவான்? 1000 பேர். 2 பேர் உண்மையில் கணக்கு என்ன இருக்கணும்? 2 பேராக இருந்தால் என்ன இருக்கணும்? 2000 பேர். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிற 2 பேர் எத்தனை பேரை துரத்துவான்? இவ்வளோ பெரிய தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கீங்களே, இன்னும் பயந்து உக்காந்துட்டு இருக்கீங்களே. கர்த்தர் சொல்கிறார், பிரத்யட்சம். நீ 2 பேர் ஒருமனப்பட்டுட்டா பிரத்யட்சமான பலன் என்ன தெரியுமா? நீ 1000 பேர் அல்ல, 2 பேர் சேர்ந்துட்டா 10,000 பேரை துரத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பமாக, ஒரு சபையாக ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் பலன் தராமல் போகாது. பிரத்யட்சமான பலனை கர்த்தர் தருவார். நமக்குள்ள ஒரு கேள்வி அநேக நாளா, டெய்லி நாம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோமே, டெய்லி எல்லாரும் அமர்றோமே, ஏன் இன்னும் நிறையா காரியத்துக்கு ஆண்டவர் பதிலே தரலை? எதுக்கு தெரியுமா? நீ 1000 பேரை துரத்த இல்லைப்பா, 10,000 பேரை துரத்த கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரத்யட்சமான பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற 3 சூழ்நிலைகளை இயேசு காட்டி கொடுக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனம், 6வது வசனம், 18வது வசனம். 3 சூழ்நிலைகளை நான் சொல்லுகிறேன். மத்தேயு 6வது அதிகாரம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பார். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். முதலாவது தான தர்மம் செய்வது, பிறருக்கு உதவி செய்வது. முதலாவது தான தர்மம் செய்வது, பிறருக்கு உதவி செய்வது. ரெண்டாவது ஜெபம் பண்ணுவது. மூணாவது உபவாசம் எடுப்பது. இந்த 3ஐயும் சொல்லி இவைகளுக்கு பரமபிதா கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் விரும்பும் நிலையில் செய்தால் மறைவிலே பதில் கொடுக்க மாட்டார், வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் செய்தியை நன்றாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஜெபிக்கிறான்? எதற்காக ஜெபிக்கிறான்? பரிசேயர் ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க? பாராட்டை பெறுவதற்காக. பாராட்டை. இவன் ஜெபிக்கிற ஆள், வாரத்தில் இத்தனை நாள் உபவாசம் பண்ணுற ஆள், கர்த்தருக்காக கொடுக்குற ஆள், அவன் அப்படி தான் இருப்பான். பிறர் பாராட்டுவதற்காக அவன் ஜெபிக்கிறவன். நல்ல கவனிங்க, பாராட்டை பெறுவதற்காக நாம் ஜெபிப்பதல்ல. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நாம ஜெபிப்பது பாராட்டை பெறுவதற்காக அல்ல, அவரை பாராட்ட ஜெபிக்கிறதாங்க ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். அவரை பாராட்ட தான் நாம ஜெபம் பண்றோம். அதை மறந்துட்டு நாம என்ன நினைக்கிறோம்? என்ன குறித்து ஜெபம் பண்றதை குறித்து அநேகர் என்ன பண்ணணும்? பாராட்டணும். ஆண்டவர் சொல்றாரு, முன்ன பாராட்டுவதற்காக ஜெபம் இல்லைப்பா,
என்னை பாராட்டுவதற்காக, என்னுடைய வல்லமையை, என்னுடைய பராக்கிரமத்தை பாராட்டுவதற்காக தான் என்ன பண்ணது? ஜெபம். அப்போ ஆண்டவரிடத்தில் நான் ஜெபத்தை ஆண்டவரிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக எனக்கு கிடைத்த உரிமை என்று சொல்லி ஜெபத்தை பயன்படுத்தக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒன்று ஆண்டவரிடத்தில் கேட்பேன், அதை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்கிற உரிமையில் ஜெபம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு கிடைத்த உரிமை நினைக்கக்கூடாது. கர்த்தர் பகிரங்கமாக கொடுக்க அவசியம் இல்லை. அப்படி நம்ம பயன்படுத்தணும் என்று சொன்னால், அப்படி ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் பகிரங்கமாக பதில் கொடுக்க அவசியம் இல்லை. ஆனால் எப்போது பகிரங்கமாக வெளிப்படும், நல்ல கவனிங்க, ஜெபம் என்பது பெற்றுக்கொள்ள கிடைத்த உரிமை அல்ல. ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, உம்மை தவிர எனக்கு எதுவும் இல்லை, உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லை என்று அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு பாதை தான் ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் என்பது என் உரிமை அல்ல. ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வழி இல்லை, உம்மை தவிர எனக்கு எதுவுமே இல்லை, உம்மை தவிர எனக்கு யாருமே இல்லைப்பா என்று சொல்லி அவருக்கு சொல்லுவதற்கு கிடைத்த நமக்கு ஒரு பாதை தான் ஜெபம். இன்னும் சொல்ல போனால் அவரை சார்ந்திருப்பதற்கு, அவரை சார்ந்திருப்பதற்கு. அவரை தவிர எனக்கு ஒன்றும் இல்லை, அவரை தவிர எனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தான் நாம் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய, ஆண்டவரே இதை தாரும் அதை தாரும் என்று சொல்லி கேட்டு பெறுவதற்காக அல்ல. கேட்கலாம், அதை கேட்கலாம். மனசில் முக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இதை நான் இப்போ கேட்குறேன் பார்த்தீங்களா, இதை கூட கொடுக்க உம்மால தான் முடியும், இதை கூட கொடுக்க உம்மாலத்தான் முடியும், உம்மை தவிர எனக்கு தருவதற்கு வழி இல்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுவது தான் ஜெபம். ரெண்டாவது, அதில் குறிப்பில் உபவாசத்தை குறிப்பிடுகிறார். உபவாசம் எதற்கு? எத்தனை பேர் உபவாசித்திருக்கிறீங்க? கை வைத்துங்க. எத்தனை பேர் உபவாசித்திருக்கிறீங்க? வெரி குட். ஒரு சில கைகள் தான் உயருகிறது. நல்ல கவனிங்க. உபவாசத்தை எடுத்திருப்போம், ஒரு நேரம் உபவாசம் எடுத்திருப்போம், ஒரு நாள் உபவாசம் எடுத்திருப்போம், 3 நாள் உபவாசம் எடுத்திருப்போம், 7 நாள் உபவாசம் எடுத்திருப்போம். எதுக்காக உபவாசம் எடுத்தோம் சொல்லுங்க? எதுக்காக உபவாசம் எடுத்தோம்? அது சும்மா நம்முடைய இதுதான் உண்மையான நிலைமை. ஆவியில் பலன் அடைகிறதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்தோன்னே சொன்னீங்கன்னா அது ஏமாத்துறீங்க. உண்மையாக நாம் உபவாசம் போடுறது எதுக்குன்னா, என் காரியத்தை போய் எனக்கு இருக்கிற காரியத்தை எப்படியாவது கர்த்தரிடத்தில் கேட்டு கண்ணீர் வடித்து, கர்த்தரிடத்தில் கண்ணீர் வடித்து என்ன பண்ணுகிறோம்? எப்படியாவது சாப்பாட்டை ஒதுக்கி மறியல் போராட்டம் செய்கிறது போல. எப்படி பண்ணுறோம்? ரோட்டில் உட்காந்து பெற்றுக்கொள்வதற்கு மறியல் போராட்டம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பாட்டை எல்லாம் ஒதுக்கி மறியல் போராட்டம் செய்வது போல அதற்காகத்தான் உபவாசத்தை வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பகிரங்கமாக பிரத்யட்சமாக பதில் கொடுக்கணுமா? உபவாசம் எதற்கு தெரியுமா? ஆண்டவரே, என்னை இன்னும் நான் தாழ்த்துகிறேன், என்னை இன்னும் தாழ்த்துகிறேன். அதுக்கு தான் உபவாசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபவாசம் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே இன்னும் என்னை நான் தாழ்த்துகிறேன், அல்லேலூயா, இன்னும் உடைய சித்தத்திற்கு என்னை நான் கீழ்ப்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன் என்பதற்காகத்தான் உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கீழ்ப்படுத்த என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று தாழ்த்துவதற்காக, அதற்குத்தான் உபவாசம். அப்படி யாரும் செய்து கர்த்தரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் பகிரங்கமாக தருவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி ஒரு உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாக என் ஆண்டவர் பகிரங்கமாக தருவார். உதவி செய்வது, தான தர்மம் செய்வது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை குறையாக இருக்கிற இன்னொருவருக்கு உதவி செய்வது நம்மை தூண்ட வேண்டியது என்ன? இருக்கிறது ஆகவே கொடுக்கிறேன் என்பதனால அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தில் கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட இருக்குது, இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்கிட்ட இருக்கிறது ஆகவே கொடுக்கிறேன். எல்லாரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன். சபையில் சொல்கிறார், பாஸ்டர் சொல்கிறார், அதனால் என்ன பண்ணுகிறேன்? செய்கிறேன் என்று அல்ல. நல்ல மனதில் வைங்க.
எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். தந்தவருக்கு நான் என்ன பண்ணுறேன்? நன்றியாக இருக்க விரும்புகிறேன். அந்த நன்றியை எப்படி நான் வெளிப்படுத்துவது? பிறருடைய வேதனையில், பிறருடைய அவசியத்தில் நான் உதவி செய்துதான் அந்த நன்றியை ஆண்டவருக்கு நான் தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கணும் என்ன தெரியுமா? அவசியத்தில் இருந்தில்லப்பா, எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் பாருங்க, அதிலிருந்து இல்லாதவனுக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? கொடுக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி பிறருடைய வேதனையில், பிறருடைய அவசியத்தில் உதவி செய்ய நான் பொறுப்பு உள்ளவன் என்கிற சிந்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கணும். அல்லேலூயா. என் கர்த்தர் அந்த வாழ்க்கையை மறைத்து ஆசீர்வதிக்க மாட்டார், பகிரங்கமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 19 21 வசனங்களை வாசிக்க வேண்டாம், நான் டைம் ஆகிட்டு போகுது. வேகமாக நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். போட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் எலியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அந்த வீட்டில், அறை வீட்டில் எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? ஆண்டவரே, உம்மை தவிர யாராலும் என்ன பண்ண முடியாது, இதை செய்ய முடியாது. அல்லேலூயா. என்னால் முடியாது, நான் முழுவதும் உம்மை சார்ந்திருக்கிறேன். நம்ம மனசில் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 அப்படின்னு நிறைய ஓடிட்டுருக்கோம். நம்ம மனசில் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 ஓடிட்டுருக்கோம். ஆனால் அங்கே எலியா சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, என் கூட நீர் மட்டும்தான் இருக்கிறீர். இன்றைக்கி அந்த சிந்தை ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வரணும். என்கிட்ட பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 இல்லைப்பா, என்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, நீர் மட்டும்தான் என் கூட என்ன பண்ணுகிறீர்? இருக்கிறீர் என்று சொல்லி வரும் பொழுது, அப்படி வந்த கொஞ்ச நேரத்தில் வாசல் திறக்கிறது, அந்த பிள்ளை உயிரோடு கூட எழும்பி வருகிறது. கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் மறைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறான். 18வது அதிகாரத்தில் வெளியரங்கமாக கர்த்தர் பதில் கொடுத்தார். பிரத்யட்சமான பலன் உண்டு, அதை எங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் தருவீர், உபவாசத்திற்கு தருவீர், எங்கள் நன்றியை வெளிப்படுத்துவதற்கு பொறுப்போடு நடந்து கொள்கிற செயல்களுக்கு கர்த்தர் நீர் தருவீர் ஐயா. பிரத்யட்சமான பலன். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம், சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னான். நல்ல கவனிங்க, உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறாள். 3 வசனம் கழித்து நம்ம பார்க்கும் பொழுது ராஜா பகிரங்கமாக செங்கோலை நீட்டுகிறார். அல்லேலூயா. பகிரங்கமான பலன். ஜெபத்தை சரியாக்க எனக்கு கிருபை தார். எல்லாரும் பக்கத்தில் பார்த்துருக்க சொல்லுங்க, ஜெபத்தை சரியாக்க எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. ராஜா பகிரங்கமாக செங்கோலை நீட்டுகிறான். உபவாசத்தை சரியாக செய்ய கிருபை தாரும், உதவி செய்வதை சரியாக செய்ய கிருபை தாரும். அப்போது ஆண்டவர் பகிரங்கமாக பலன் கொடுப்பார். அல்லேலூயா. 3வது ஆண்டவர் கொடுக்கிற பலன், 3வது கர்த்தர் கொடுக்கிற பலன் ஏசாயா 40வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 10வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. ஹல்லேலூயா. முதலாவது பிரயாசத்தின் பலன், 2வது பிரத்யட்சமான பலன், 3வது அவருடைய பலன் அல்லது பிரதிபலன். ஹல்லேலூயா. இந்த பலனுக்கு பெயர் ஆண்டவரே விரும்பி குறித்து அவரே தீர்மானித்து கொடுக்கும் அவருடைய பலன். பிரயாசத்திற்கு பலன் உண்டு, பிரத்யட்சமாக பலன் உண்டு, 3வது ஒரு பலன் உண்டு, இது அவருடைய பலன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பலன் என்ன? அவர் கொடுக்கும் பிரதிபலன். இந்த பலனுக்கு பெயர் பிரதிபலன்.
வெளியரங்கமாய் பார்த்தால் செய்த வேலை ஒன்று போல் இருக்கும், ஆனால் ஆண்டவர் உயர்த்தி கொடுக்கிறார். ஆமென். இன்னொருவருக்கு கொஞ்சமாய் கொடுக்கிறார். முன்னால் நின்று செய்த ஆளுக்கு நாம் நினைப்போம் கர்த்தர் அதிகம் கொடுப்பார். வேதத்தில் அதுக்கு ஒரு காரியத்தை பார்க்குறோம். முன்னால் போய் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக கொடுப்பார் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நல்ல கவனிங்க, கர்த்தர் அதிகம் கொடுப்பார் என்று நினைக்கும் போது கைக்குள்ளே மடங்கி இருக்கிற நிலையிலே இருக்கும். ஆனால் திரைமறைவில் தேசத்திற்காக, சபையாக, பிறருக்காக கண்ணீர் விட்டு யாருக்கும் தெரியாமல் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு நபர் இருப்பார். கர்த்தர் அவருக்கு கொடுக்கும்போது எல்லாரும் காணும் நிலையில் அதிகமாய் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒருவேளை திரைமறை நீங்கள் ஜெபம் பண்ணுறது யாருக்கும் தெரியாது. உங்கள் குடும்பத்திற்காக, பிறருடைய குடும்பத்திற்காக, சபையின் காரியங்களுக்காக திரைமறைவில் இருந்து ஜெபிக்கிற நீங்கள் பலனை இல்லை நினைக்காதீங்க. எல்லாருக்கும் கொடுப்பதை விட ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாய் கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கண்ணீர் விட்டு நீங்கள் யாருக்கும் சொல்லலை, இதை ஒருத்தருக்கு சொல்லலை, நீங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு உங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் பிறருக்காக, சபைக்காக, தேசத்திற்காக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் பிரத்யட்சமாக பலன் கொடுக்கும்போது அதிகமாய் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவருக்கு கர்த்தர் கொடுக்கும்போது எல்லாரும் காண்கிற நிலையில், மறைச்சு வச்சல்ல, எல்லாரும் பார்க்கிற நிலையிலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதிகமாய் கொடுப்பார். அதற்கேற்ற நிலையில் என்னுடைய வாழ்வு இந்த மாதத்தில் இருக்க எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரிடந்து நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய பிரதிபலன் என்ன? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உமக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க. சோதோம் குமாரின் ராஜா, நீங்க அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு சொல்லுகிறான், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு கொடுக்காமல் ஒரு பெல்ட் கூட நான் எடுக்க மாட்டேன். சோதம் ராஜா சொல்றார், என்ன வேணா எடுத்துக்கோ. ஆபிரகாம் சொல்றார், கர்த்தர் கொடுக்காம இடுப்பில் போடுற ஒரு பெல்ட்டை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். அடுத்த வசனம், அடுத்த அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் அவனை பார்க்கிறார். பார்த்து சொல்லுகிறார், அப்பா உனக்கு வேண்டுமானால் கொடுத்த ஆஃபர் அனைத்தையும் எடுத்திருக்கலாம். கொடுத்த ஆஃபர் அனைத்தையும் என்ன பண்ணியிருக்கலாம்? எடுத்திருக்கலாம். ஆனால் என்னை கனப்படுத்த அதை வேண்டாம் என்று நீ தள்ளினபடியால் உனக்கு நான் பலன் கொடுக்க விரும்புகிறேன். ராஜா சொன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கோ, ஆஃபர், மிகப்பெரிய ஆஃபர். ஆனால் அந்த ஆஃபரை வேண்டாம், கர்த்தர் கொடுத்தால் ஒழிய வேறு எதை எடுக்க மாட்டேன்னு சொல்லி நீ தள்ளினவாரு. அதனால் உனக்கு ஒரு பலனை நான் என்ன பண்ணுகிறேன்? கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த பலன் என்ன? நான் எதையும் கொடுக்கல, நானே உனக்கு பலன். அல்லேலூயா. பலன் எதையும் கொடுக்கல, நானே உனக்கு பலன். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து ஒரு பிரதிபலன் வரும். அது என்ன? நீர்தான் என்னுடைய பிரதிபலன். எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் இந்த மாதத்தில் என்னுடைய பிரதிபலனாய் இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த பாக்கியம் லேவி குடும்பத்திற்கு கிடைத்தது. எல்லாருக்கும் சொத்து கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது, இடங்கள் கிடைத்தது. லேவி கோத்திரத்திற்கு கர்த்தர் தான் சுதந்திரமாக கிடைச்சார், வேற எதுவும் கிடைக்கல. குடும்பத்தில் லேவி குடும்பத்தாருக்கு கர்த்தர் தான் சுதந்திரமாக கிடைத்தார். கிடைத்தவர்கள் எல்லாரும் செலவழிந்து போன பின்பு யாரிடம் வர வேண்டும்? லேவி எடுத்துறதுக்கு தான் வர வேண்டும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்போ லேவி கர்த்தரை பார்த்து நோக்கி, கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணினால் அடுத்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை என்னையும் கர்த்தர் அப்படி தான் வைக்க விரும்புகிறார். நீ ஜெபம் பண்ணும்போது பிறருக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. நாம் எப்படி நினைக்கிறோம்? எனக்கே ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி நம்மளை வைக்க விரும்புகிறார்னா,
நீ ஜெபம் பண்ணாதான் உன்னை தேடி வரணும், நீ ஜெபம் பண்ணாதான் அடுத்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக எல்லாரும் இருந்தபோது லேவி மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட காரணமானவனாக என் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரால் நமக்கு கிடைக்கக்கூடிய உலகத்தில் வாழும்போது ஒரு பெரிய பலன் என்ன? அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் பெறுவதை விட நம்மால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மை கருவியாக காரணமாக அவர் வைத்தார் என்றால் அதுதான் மிகப்பெரிய பிரதிபலன். எத்தனை பேருக்கு ஆசை நான் ஆசீர்வாதமாக இருப்பதை விட என் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒரு பிரதிபலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் ஜெபம் பண்ணினால் எங்கள் வாழ்க்கையில நெருக்கங்கள் நீங்கும், இவர்கள் ஜெபம் பண்ணினால் எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லும் நிலையில் கர்த்தர் நமக்கு அவரே வெகுமதியாய் நமக்கு மாறும்போது ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் இருப்பவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லி பிறர் சொல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. என்ன வசனம் சொல்லுது? அவனவன் கிரியைக்கு தக்க பலன். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது 3 பேரிடத்துல ஆண்டவர் கொடுத்தார். ஒருத்தனிடத்தில் 5 கொடுத்தார், ஒருத்தனிடத்தில் 10 கொடுத்தார், ஒருத்தனிடத்தில் 2 கொடுத்தார். மத்தேயு 25 அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 25:15. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இப்போ 5 வாங்கினவன் 10 மாற்றினான், 2 வாங்கினவன் என்ன பண்ணா 4 மாற்றினான். நல்ல கவனிங்க. 5 அதாவது 5 10 மாற்றினவனுக்கு 5 பட்டணத்தை என்ன பண்ணுகிறார்? அதிகாரி ஆக்குகிறார். அதாவது 1 தாலந்து வாங்கினவன் ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர் யார் அதை வச்சு யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வெளியரங்கமாக ஒரு பிரதிபலனை தருகிறார். 5 10 5 பட்டணத்துக்கு அதிகாரியாக மாத்துறார். 2 வாங்கினானே ஒருத்தன், அவன் 2 கொண்டு இன்னும் மேலே சம்பாதித்தான், அவனை அந்த பட்டணங்களுக்கு அதிகாரியாக்குகிறார். பிரத்யட்சமாய் கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்து வெட்கமடைந்தார்கள். அல்லது இன்று ஆண்டவர் இன்றைக்கு அவர் ஜனத்திற்கு கர்த்தர் பிரதிபலன் கொடுக்கும்போது கிரியைக்கு மட்டும் பலன் கொடுப்பதில்லை, அந்த கிரியை செய்தார்களே அந்த கிரியை செய்வதற்கு அவர்கள் செலுத்தின கிரயத்திற்கும் சேர்த்தே என் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் கிரியை செய்வதற்கு கிரயம் கொடுத்தீங்களே, அந்த கிரயத்திற்கும் சேர்த்தே என் ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துல சிலருக்கு எல்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கும், பிரச்சனையே இல்லாமல் சிலருக்கு சுமூகமாய் போய்கொண்டிருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சிலர் மிகுந்த போராட்டத்தின் நடுவில் நெருக்கங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளையாய் அவர் தந்ததான விசுவாசத்தை காத்து நடக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர் அந்த நபர் படுகிற நிந்தை, அந்த நபர் படுகிற வேதனை, அந்த நபர் படிக்கிற கண்ணீர், இவைகளை பார்த்து கிரயத்திற்கு சேர்த்து 2 மடங்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. கிரியைக்கும் கிரயத்திற்கும் சேர்த்து என் ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். உம்மிடம் பிரதிபலனை பெறுவதற்கு வேலை மட்டும் அல்லப்பா, சும்மா காலர் மடங்காம வேலை செய்து போக இல்லை, கிரயம் கொடுத்து வேலை செய்ய எனக்கு ஒரு கிருபை தருவீராக. அல்லேலூயா. சும்மா இருந்தவர்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது எலிசாவை பார்த்து கேட்கிறார். அவர்களுக்கு தெரிந்த ஒன்று, அதை பற்றி ஒன்றும் செய்யவில்லை.
சும்மா இருந்தார்கள். எலிசாவுக்கு தெரிந்தது அவன் கடைசி வரை பின்பற்றி போகிறான். யாரை? எலியாவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறான். இவன் தீர்மானித்த போது 50 50 50 அந்த பேர் இத்தனை பேர் இவனை பார்த்து பிழைக்க தெரியாதவன். என்ன சொன்னாங்க? பிழைக்க தெரியாதவன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் போய்விட போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ண போகிறார்? போய்விட போகிறார். ஆதரவற்றவனாக இவன் நிற்க போகிறான். இந்த எலிசா ஆதரவற்றவனாக நிற்க போகிறான் என்று சொல்லி எல்லாரும் ஏளனம் செய்தார்கள். அனைத்தும் பெற்றுக்கொண்டு எலிசா போகிறான். கடைசி வரை போகிறான். அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தார் தெரியுமா? எலியாவினுடைய ஆவியை 2 மடங்கு கர்த்தர் கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியையும் கிரயத்தையும் பார்த்து என் ஆண்டவர் கொடுப்பார். கடினமான பாதையாக இருந்தாலும், போராட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், கிரயம் கொடுப்பதாக கடைசி வரை உமக்காக உறுதியாய் நான் நிற்பேன் என்றால் 1 மடங்கல்ல 2 மடங்கு பலன் கொடுப்பார். 2 யோவான் 8வது வசனத்தில் ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்கும்போது அந்த பலன் எப்படி இருக்கும்? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி கர்த்தர் அவர் பிள்ளைக்கு அவரே பிரதிபலன் கொடுக்கும்போது ஃபுல் பலன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபுல் பலன். ஃபுல்னா என்ன? ரோமர் 15 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 15:29. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடறேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தின் சம்பூரண ஆசீர்வாதம். இந்த வேதாகமம் அவர் பிள்ளைக்கு என்ன நன்மைகள், என்ன ஆலோசனைகள், என்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இருக்கிறதோ அத்தனையும் ஒன்றும் குறையாமல் முழுமையாக இம்மையிலே கர்த்தர் கிடைக்க செய்வார், மறுமையிலும் கிடைக்க செய்வார். ஆனால் வேதத்தை கரத்தில், இப்போ எல்லாரும் வேதத்தை கரத்தில் உயர்த்தி சொல்லுங்க. போ, எல்லாரும் வேதத்தை கரத்தில் உயர்த்தி, இந்த சுவிசேஷத்தில் சம்பூரணமாக நீர் கொடுத்த வாக்குகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் ஒன்றும் குறையாமல் உம்முடைய பிள்ளைக்கு நீர் கொடுக்க வல்லமை உள்ளவர். அதை நாங்கள் அவராலே பெறுவோம். ஆனால் பிரயாசத்தின் பலன், பிரத்யட்சமான பிரதிபலன் கர்த்தர் இந்த 3 பலனையும் நமக்கு தருவார், தர விரும்புகிறார். அதனால தான் இந்த வார்த்தையை இந்த 1வது வாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பெற்ற சுவிசேஷத்தை பிறருக்கும் நாம் சொல்லணும். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள், வாக்குகள் எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணணும்? பிறருக்கும் சொல்ல நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ நாம மற்றும் கேட்டு பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கல்ல, பெற்றுக்கொண்டதை பிறருக்கும் சொல்லும்போது பிரத்யட்சமான பலனை கர்த்தர் தருவார். இந்த 3 பலன்களையும் கர்த்தர் தர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்கிறேன். மத்தேயு 13 அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 13 அதிகாரம் 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். ஆண்டவர் சொல்வது, நான் உனக்கு பலன் தரணுமா? இந்த பிரயாசத்தின் பலன், பிரத்யட்சமான பலன், பிரதிபலன் அவரே பலனாக கொடுக்கிறாரு. இது 3ஐயும் உனக்கு நான் கொடுக்கணுமா? பிரயாசத்திற்கு நிச்சயமான பலனை, அருமையான பலனை கர்த்தர் வெளியரங்கமாக தர வேண்டுமா? நான் ரெடி. ஆனால் ஒன்றை நீ மனதில் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, நீ பலனை கொடுக்காமல், நான் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்காமல் நீ எதிர்பார்க்கிற பலனை என்னால் கொடுக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்காமல் நாம் எதிர்பார்க்கிற பலனை அவரால் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற நிலத்தில்
நல்ல விதையை விதைத்தார். விதைத்தவர் எதிர்பார்க்கிறார், விதை எப்படி பலன் கொடுக்கணும், 30, 60, 100 என்று பலன் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் வார்த்தை உண்மை என்று நிரூபிக்க வேண்டுமா? கர்த்தர் எத்தனை வசனம் தந்திருக்கிறார், எத்தனை ஆலோசனைகளை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், எத்தனை முறை நம்மோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். கொடுத்தவர் ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளை ஒரே நாளிலே 100 பலனையும் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த வாரத்தில் என் பிள்ளை 30 கொடுக்கணும். இன்னும் பிரயாசப்பட்டு அடுத்த வாரம் வரும்போது 60 பலன் கொடுக்கணும். இன்னும் பிரயாசப்பட்டு இன்னும் கர்த்தரோடு கூட நெருங்கி வருஷம் முடிவதற்குள்ள 100 என் பிள்ளை பலன் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வருகை தாமதித்தால் 100% நான் பலனை கொடுக்க, என் வாழ்க்கையிலே கிரியை செயலாக கனியாக வெளிப்பட நீர் உதவி செய்யும் என்று சொல்லி அவரிடத்தில் கேளுங்கள். 2 பிலிப்பியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். ஆண்டவர் கேட்பது நீ பலன் கொடுக்க வேண்டும், முதலாவது. 2வது, உன்னுடைய கணக்கிலே பலன் பெருக வேண்டும். எத்தனை பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு? கையை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டு இருக்கு? நல்ல கவனிங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைக்கும் பரலோகத்தில் ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்டை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த கணக்கில் பலன் பெருக வேண்டும். அல்லேலூயா என்று நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தரிடமிருந்து 3 வித பலனை பெற வேண்டுமா? நீங்கள் பரலோக கணக்கிலே பலன் பெறுவதற்கு கிரியை செய்ய வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரலோக கணக்கிலே பலன் பெறுவதற்கு கிரியை செய்ய வேண்டும். பரலோக கணக்கில் எப்படி பலன் பெருகும்? தசமாபம் கொடுத்தா பெருகாது. எப்போ பெருகும்? அந்த அதிகாரம் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் இல்லாத இடங்களிலே ஊழியம் ஆரம்பிக்க அவசியப்பட்ட போது பிலிப்பிய சபை தங்களால் முடிந்ததை அந்த மிஷனரி பணிக்காக கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட, சபைகள் ஸ்தாபிக்கப்பட தியாகம் செய்து கொடுத்தார்கள். அல்லேலூயா. பவுல் அதை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தருவது எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தருவது எனக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அல்ல, உங்கள் கணக்கிலே பெருகும்படி, உங்கள் கணக்கிலே பலன் பெருக 2 காரியம் செய்யணும். 1 ஆத்தும ஆதாயம், 2வது மிஷனரி பணிக்கு கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் அது மட்டுமல்ல, உங்கள் பணத்தை மட்டுமல்ல, உங்கள் நேரத்தை, உங்கள் ஜெபத்தை, உங்கள் உழைப்பை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி கொடுக்கும்போது பிரயாசத்தின் பலனை கொடுப்பார், பிரத்யட்சமான பலனை கொடுப்பார், பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். அதை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். முழங்காற்படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறது. 12வது மாதத்தில் கர்த்தராலே பெறுவீர்கள் பிரயாசத்தின் பலன், பிரத்யட்சமான பலன். அவர் கொடுக்கிற அவரே பிரதிபலனாக இருக்கிறார். இதை 3ஐயும் கர்த்தர் தர விரும்புகிறார். இதை 3ஐயும் நான் கொடுக்கணுமா? 2 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1, நான் எதிர்பார்க்கிற பலனை எனக்கு கொடுக்கணும். 30, 60, 100 நீ என்ன பண்ண வேண்டும்? பலன் தர வேண்டும். 2வது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கணக்கில் பலன் பெருக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை தருவாராக. அதை செய்ய நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரை மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பிரயாசத்தின் பலனை கொடுக்கிறீர்,
பிரத்யட்சமான பலனை கொடுக்கிறீர். நீரே கொடுக்கிற பிரதிபலன், நீரே எங்களுடைய பிரதிபலன். இது மூன்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுதந்தரித்து கொள்ள உதவி செய்யும். அதை சுதந்தரித்து கொள்வதற்கு நீர் சொன்ன 2 காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடைபெற எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.